உட்காருங்க, அவரை உட்காரு. தம்பி சாப்பிட்டேங்க. காலையில் 11 மணிக்கு வர சொன்னாங்க, இன்னைக்கு தான் சொன்னாங்க. நல்லமா என்ன சரி, ஒரு நாற்காலி எடுத்து தம்பி தம்பி நிற்காதேடா, தலை அப்படி சொல்றாரு. அப்படி உட்காரு பார்ப்பீங்க. கேளுங்க, முடிங்க, நாங்கள் வேற வேலைக்கு போகிறோம். என்னன்னு கேளுங்க. தம்பி, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடக்கும் போதற்கான கவர்னன்ஸ் தொடங்கியிருக்குன்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு. அந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? முதல்ல புதிய ஆட்சி. அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தையில் அண்ணன் கேட்கறது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன? புதிய அப்படிங்கிறதுனுடைய விளக்கம் என்ன? புதிய ஆட்சி அப்படி என்ன? புதிய ஆட்சி, அந்த ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்குமா? இருக்காது. கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா? இருக்காது. அந்த ஆட்சியில் இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா? இல்லை மூடப்படுமா? அந்த ஆட்சியில் ஆறு மணல் அள்ளப்படுமா? மலைகள் மணலாக நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா? இல்லை தடுக்கப்படுமா? நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா? இல்லை பாதுகாக்கப்படுமா? என்ன செய்யப்படும்? கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா? தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா? தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா, எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இது ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா? இல்லை. என்ன நடந்துரும்? புதிய ஆட்சினா என்ன ஆட்சி? பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா? என்ன நடந்துரும் சொல்லுங்க. புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன? புதுசு சாலை சரியா போட்டுருவிய, தடையற்ற மின்சாரம் கொடுத்துருவிய, போக்குவரத்து சரியாயிரும். என்ன இங்க பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாஸ், நீங்க ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ், மொத்தமா பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க. கண்டக்டர் காசு, டிரைவர் காசு யாரு? எங்க சொத்த வித்துட்டு வந்து கொடுப்பீங்களா? எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இதுல என்ன? இதெல்லாம் இது ஒரு ஆட்சி, இது ஒரு ஆட்சி மாற்றம். இதுல என்ன ஆட்சி மாறி என்ன ஆகுது? போன தடவை இவர் தான் இருந்தார் ஐயா, எடப்பாடி ஐயா. இப்ப இந்த தடவை இவர் இருக்கிறப்ப திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க. ஆட்சி முறை மாறுமா? ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் வருமா? அதான கேள்விங்க. பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா? பாலுக்கலாத குழந்தை, வேலைக்கு அலையாத இளைஞன், கல்விக்கு இயங்காத மாணவன், இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங். விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் தொற்றுச்சு. இன்னும் அந்த முழக்கம் அப்படியே தான் இருக்கு. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்லு. கொடுமையை துடைக்க வழி இல்லை. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க, அதே குடிக்க வச்சு அதே தாலியை அவங்களே அறுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஆட்சி. போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும். இந்த பஸ் ஓசையா ஓடனா இல்ல காயிலாங்கலையில் போடக்கூடிய பழைய இரும்பையெல்லாம் பஸ்ன்னு கட்டி ஓட்டிக்கிட்டு நீங்க பண்ற பாடு. ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம். எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க? எந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க? தரம் இருக்க? ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது. இடையில என்ன நடக்குது? ஒரு மாறுதல் சொல்லுங்க. ஆட்சி மாறும். புதிய
புத்தம் புதுசுங்க. சாலையெல்லாம் சவக்குழியா இருக்கு, அருமையான சாலைகள், தடையற்ற மின்சாரம். ஐயோ, மழை நீர் அப்படி விழுந்தவொடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது, உருண்டு ஓடிடும். அப்படியே சிங்கப்பூர் மாதிரி, அமெரிக்கா மாதிரி, அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும். அப்படியே தான் இருக்கா. அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல, அங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா? சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா, இப்படித்தான் மலேசியா, இப்படியா மற்ற நாடுகள்லாம் இருக்கா? வெள்ளத்துல மிதக்குதா, சாலையில நீர் தேங்குதா? 60 ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி? வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி. வெள்ள நீர் வடிந்து வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ, வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேரும்டான்னு அதுக்கு வழி செய்யறதா ஆட்சி. அப்படி ஆட்சி வருமா? வருமா? அப்புறம் புதிய போடுறீங்க. ஆட்சி முறையில் மாற்றம் நீங்களும் பலத்தெல்லாம் தனித்தான் போட்டு வரீங்க. மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் வந்து 4 முனை போட்டியில் கொடுக்கல, 3 முனை போட்டி தான் பெரும்பான்மை சொல்லிட்டு வராங்க. என்ன காரணமா சொன்னீங்க? உங்களை சேர்க்க மாட்டாங்க போட்டியில் வந்து இல்ல, அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி. எனக்கு யாருமே போட்டி இல்லையே. உலகத்துல ஒரு போட்டி சொல்லுங்க, இல்ல இந்திய துணைக்கண்டத்துல ஒரு போட்டி சொல்லுங்க. என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க. சாமிக்கு பேசுவிய, வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க. நான் மலையை பேசுனா, மரத்தை பேசுனா, கடலை பேசுனா, மணலை பேசுனா, தண்ணீரை பேசுனா சிரிக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம நீங்க வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே? உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி? என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, புவியியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்க? மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும், பறவை பட்சிகள் வாழ்ந்துடும். ஆனா அது இல்லாம நீங்க வாழ முடியுமா? இப்ப இந்த அடிப்படை தெரியாத நீ எப்படி? இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இந்த மனிதன். இத்தனை விலங்குகள் இருக்கு, இத்தனை உயிரினம் இருக்கு, ஏதாவது இயற்கைக்கு பேரிடர் இருக்கா? இந்த மனுஷ பயலால தான். காரணம் இந்த பேராசை. மீனம்பாக்கத்தில் விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை. 5000 ஏக்கர்ல பரந்தூர்ல கட்ட போகும்போது பேராசை, முதலாளிகளின் லாப தேவை. ஏற்கனவே என் தாத்தங்க பேர்ல 2 துறைமுகம் இருக்கு. ஒன்னு தாத்தா காமராஜ் பேர்ல, இன்னொரு என் பாட்டை வாவுசி பேர்ல. அது போதும். 6111 ஏக்கர்ல துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லை, பேராசை. கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும். யாரும் நாங்களுக்கு வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல, பேருந்தை மறிச்சு போராடல என் மக்கள். அப்புறம் 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன்? எதுக்கு தூக்கிட்டு போனேன்? அது பேராசை, கமிஷன். ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லுங்க. 2050 அப்படி வரும். 50 ஆண்டு கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி செய்யறிய விண்ணூர்தி. பசியோடு இருக்கவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு. அதாவது பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற. 8 வழிச்சாலை எதுக்கு? வேகமா சென்னைக்கு போய் என்ன பாப்ப? சினிமா பாப்ப, இல்ல சீரியல் பாப்ப, இல்ல சிந்திச்சு எதுவும் படைக்க போறியா? என்ன பண்ண போற? ஏதோ ஒண்ணு, மலையை வெட்டி ரோட போட்டுறணும், காடை அழிச்சு ரோட போட்டுறணும், வேகமா போகணும். வீட்டுக்கு போவியா, சுடுகாட்டுக்கு போவியா? எல்லாத்தையும் போட்டுட்டு. அதுல அவங்க தெளிவாதான் சொல்றாங்க, எனக்கு யாரும் போட்டி இல்லை. எனக்கு போட்டி இருக்கா? என் கருத்துக்கு போட்டி இருக்கா? ஒருத்தர் இருமொழி கொள்கைம்பாரு, ஒருத்தருக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. நான் ஒரே மொழி கொள்கை தமிழ், என் உயிர் மொழி கொள்கை தமிழ்ங்க. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ. இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா? அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள், நாங்கள் தமிழர்கள் என்கிறோம். அப்ப அவர்களுக்குள்ளதான் போட்டி. அவர்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறாங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க, நாங்க வாக்க விற்க கூடாதுங்கிறோம். மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம், அதை விற்க கூடாதுங்கிறோம். என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு? இந்த கட்சிகள். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சிகளுக்குள்ள போட்டி. அப்ப அவங்க சரியா தானே சொல்றாங்க, நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க ஒரு தொகுதிக்கு 30 கோடி 15 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணுவாங்க. நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்களுக்கு வசதி இல்லை. அப்ப வேற தானே, நாங்க அந்த போட்டியில் இல்லை தானே. ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது, போட்டியில் இல்லை. அவங்க எனக்கு போட்டி இல்லை, எனக்கு யாருங்க போட்டி இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறி கட்சி மாறி தேர்தலை எதிர்கொள்றாங்க. அப்ப மக்களை முட்டாளா நினைக்கிறாங்கிறது என்ன கேள்வி? நினைக்கிறாங்க தான். மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை. அது ஐயா சகாயம் ஏதாவது அடிக்கடி கொடுப்போம், அறச்சீற்றம் இல்லை. ஒரு சினந்து எழுதுறாங்க, அது கொஞ்ச நேரம் இருக்குது. அப்ப இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது, அது தனிஞ்சிருது, ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது, சகிப்புத்தன்மையும் வந்துருது. அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் சகிப்புத்தன்மை தான் அடிமை பிறக்கிறான்னு தெரியல. அடிமை உணர்வு எங்க பிறக்குது? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல்
துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க, புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள். ஆனா இங்க அப்படி இல்லையே. அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம் சகித்துக் கொள்ளுகிறாங்க. அது தொடர்ச்சியா சகித்துக் கொள்ளும் போது அடிமை மனநிலை வந்துருது. அதான் இங்க நடக்குது. என் மக்களுக்கு ஒண்ணு இருக்கு, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் மக்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. அடர்த்தியான வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு. அது ஒரு குழந்தைய பெறுது. அது அறியாமைன்னு ஒரு குழந்தைய பெறுது. இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது. அதுக்கு பேர் மறதின்னு பேரு. இந்த மூணும் சேர்ந்து இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறிடுது. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசின, இன்னைக்கு மானங்கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கொள்கை, கொள்ளு மரபு, கொள்கை கொள்கை தானே. வேற என்ன கொள்கை இருக்கு? வேற என்ன கொள்கை இருக்கு? திமுகங்கிறீங்க, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க. அது ரெண்டு வெவ்வேறு கட்சினா வேற சித்தாந்தம் கொண்டது. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி, வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு கோட்பாடு, வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி. யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபியில இருந்து மாறுபடுது ஒண்ணு, இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு. இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுகவில், இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக 10க்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐயா சேகர் பாபு, ஐயா கண்ணப்பன், ஐயா ரகுபதி, ஐயா முத்துச்சாமி, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா ஏவா வேலு, வேற நேர் விட்டுனா ஐயா KK சொல்லுங்க. முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க? இங்க இருந்தாங்க அதிமுக. இப்ப இங்க இருக்காங்க. நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க. இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது, இது போட்டா சேய் கழகத்துக்கு வர்றது. அப்போ இது சொர்ணாக்கா, திமுக ஒரு சொர்ணாக்கா, அப்புறம் இங்க இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது, அப்புறம் இங்க வாசி இல்லை, அப்புறம் சொர்ணாக்கா டைப் வருது. உங்களுக்கு புரிதுன்னு இருக்கு. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே கோகில வாணியா பிறந்துருமா என்ன? இது கொடுமை. இது ஒரு ஏமாத்தி இந்த ஜனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம், அதை தூக்கி எரியணும். எங்க எறிவ? யார வச்சு எறிவ? தீமைக்கு மாற்றப்படி தீமை. நபிகளாற்ற போய் கேட்கிறாங்க, இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளே? நன்மையை வச்சு தானே. நன்மை எங்க? யாரு நன்மை? நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாகும்? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? ஒரு தண்ணீர் வேணது யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக. எந்த வழியில் எப்படி? ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மார்க்க மூடிடுவாருன்னு சொல்லு. ₹1 கமிஷன் வாங்க. பணி அமர்வா, பணியிட மாற்றமா, பணி உயர்வா, 5 பைசா வாங்க மாட்டார். ஒண்ணு யாராவது அவர் வந்தா மலையை காப்பார், காட்டை காப்பார், நீர்வள நேரி எல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க. அதிகபட்ச வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி. 5 லட்சம் கோடியில் விட்டு போய் 10 லட்சம் கோடி கடன் வளர்ச்சி. வேற எது வளர்ச்சி இருக்கு தம்பி? நீங்க சொல்லுங்க. எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தானே, ஒண்ணு சொல்லுங்க. என்ன வளர்ச்சி இருக்கு? சும்மா பேசிக்கிறலாம். கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த அடிப்படையில் அணி சேருறீங்க? எந்த அடிப்படையில்? இது என்ன அரசியல்? தேர்தல் வந்தவொடனே யார் எங்க போறது, அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது, இவள்கிட்ட இது கேவலம். இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது. எல்லாம் அரசியல் மாறுதல், அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க. அப்புறம் அரசியல் பிசினஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகுது. கடைசியா எங்க வருது? கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே இருக்கு. எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போறது, எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போறதுன்னா அதுக்கு பேரன்னு நீங்களே முடிவு பண்ணி இது எங்க போய் நிறுத்துது? அதனாலதான் நாங்க தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம், இனமான மீட்சிக்கு போர் நடத்துறோம். வெற்றியை தோல்வியை சமமா கருதுறவன் தான் வீரன். வெற்றி அடைஞ்சா இருப்பேன், தோல்வி அடைஞ்சா போயிருவேங்கிறது கோளை. நாங்கள் பிறவி வீரர்கள். எங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம். எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச 3 எழுத்து வீரம். அதனால சண்டை செய்யறோம். எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம். இது எங்கள் பரம்பரை பழக்கம். அதனால போய் அவரோட கூட்டணி சேரு, இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீங்கள, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. அப்புறம் யாரை நீங்க
கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே அந்த நடவடிக்கையில தான் இருக்காங்க. பட் இப்ப நீங்க குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா இந்த தேர்தலில் யார் சொல்றீங்க? இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு. ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்கிறேன். ஒரு நல்லது, கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியில இருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லு. இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்ல? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சத்தா எப்படி? வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? எந்த ஒரு கோரிக்கை வைக்காமலே தொடர்ந்து ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு. கூட்டத்தில் நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு, அது இல்லை. நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க. தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனம்னு இருக்கா, இல்ல அதை மாற்றணும்னு இருக்கா? தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க. 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க, வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க. 1.1 விழுக்காட்டுல இருந்து 8.22 8.5 விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் இந்த மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல, 24 வயசு தான் வருது. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள், அறிமுகம் இல்லாத பிள்ளைகள், அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா? இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா? இது வெற்றியா இல்லையா? நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம். தேர்தல் வெற்றினா கஷ்டம். என் கொள்கையை எதிர்த்து தான் இங்க நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சியும் இல்ல. நீங்களே சேர்த்து விடுங்க. நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க 3 கட்சி. நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு எழுதுறாப்ல. எங்களுக்கு எங்க அண்ணன் புதுவரை எத்தனதுரை எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு. எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார். அப்ப கோட்பாட்டு அளவுல நாங்க மாறுபடுறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும். திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும், தன்னை அடையாளப்படுத்து. என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை, என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமா மறைக்கிறது? சாதிய இழிவை தொடைத்தெறிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது. தொடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுனர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர்.
அதே தான் நாங்க நினைக்கிறேன். எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன். யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற? என் மொழி தமிழ், என் இன அடையாளம் தமிழன். அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும்? தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேக்குறீங்க. சரி, திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க. நான் யார் யார் தமிழர்னு சொல்றேன். இல்ல அவரு தம்பி கேட்டதுக்கு சொல்லிடுறேன். ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க? விதைய போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி பூத்து காய்ச்சிருக்காது இல்ல. ஒரு குறைஞ்சது 60 நாள் காத்திருக்கீங்க இல்ல. அப்ப அந்த 60 நாள் கூட காத்திருக்க முடியாதவன் பலன் அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும். ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும். உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாறுதல் என்பது ஒரு மகத்தானது. அது எல்லாருக்கும் விருப்பமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் காலம் எடுத்துறது. அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை. அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறதுல இருக்கிறத வச்சு ஏதோ பண்ணிரோம்பா, நடந்தா நல்லதுதான், ஆனா நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு. அதையும் சேர்த்து மாத்தணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் இல்லைன்னா என் மக வெல்றா, நான் வெல்லலைன்னா என் மக வெண்டுட்டு போறா, என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்வார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான். விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன். இந்த மரத்தை என் பிள்ளை எப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன் 10 சீட்டு கை கட்டினேன், இவன் கூப்பிட்டா போனேன். எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேச்சுக்கல. இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுங்க. இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, நான் பொறுமையா பதில் சொல்லல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க. நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியிலிருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல் அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கிறது, பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல. எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான், மதவாத கட்சிய தம்பி மதவாத கட்சியை முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆள் யாரு தம்பி? கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு? தெரியாது யாரு? அதை ஏன் சத்தமா சொல்ல மாட்டேன்? கேள்வி மட்டும் சத்தமா கேட்கிற தம்பி. கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் ராசா கால் உண்டான்? நீ ஏன் தோல்ல தூக்கிட்டு வரிய ராஜா? அவன் கால் உண்டான். இந்த பிஜேபி எதிர்ப்பு, திராவிட இந்த திமுகவோட பிஜேபி எதிர்ப்பு, இந்த ஆரிய எதிர்ப்பு, எங்களெல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறியறது, இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா. நீ பங்காளி பங்காளி, நாங்க தான் பகையாளி. இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல. அந்த படத்தை நீங்க சுவரொட்டியை பாருங்க, இப்ப கூட தட்டி பாருங்க. அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்கிறாப்ல. இப்படி இந்த அம்மாவை இந்த பக்கம் பார்க்க விட மாட்டாப்ல. இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்ன விட ஒரு அப்பாட்டியா ஒரு அம்மா வச்சிருப்பாப்ல. அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துருப்பாப்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு. பிஜேபியை நுழைவிடாம இருக்கிறது. இங்க வந்து எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு பார்க்க விடாம, ஏய் பிஜேபி உள்ள வந்துரும், ஏய் ஆர்எஸ்எஸ், ஏய் பிஜேபி, ஏய் பிஜேபி பிடிஎம் இங்க சைட்ல புகுத்து இப்படி கேவலம். இத போய் பேச்சு. நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது 5 ஆண்டுகால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேலுன்றதுக்கு பரவுவதற்கு காரணமா இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா? இல்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா? இல்ல நீங்க எல்லாம் ஒளிபரப்புனீங்களே. ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி, உள்ள வந்துரும் உள்ள எங்கிட்டு வரும்? நீங்க ஒரு பேச்சு, நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரிய அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு, அது வளர்ந்து வரும். எப்படி வளரும்?
இந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும். இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்துங்க, இந்த செடி வளர்ந்துடும். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். டேய், எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். இந்த அடிப்படை அறிவு கூட இல்ல. நம்ம வீட்டுல சுவிட்ச் போட்டா அந்த வீட்டுல எரியுங்கிறது. ஒரு கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தியாகம் பேசிட்டு இருக்கிறது. எங்க எதிர்த்தாங்க? ஒரு ஈடின்னு போடுங்க, ஈடி இந்தா வர்றேன் மோடி ஓடின்னு போடுங்க. அப்புறம் போட்டு என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டு எடுபடாது. அது ஒரு வெற்றி ஏமாற்று. இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது. ஏன்னா அது 15 விழுக்காட்டுல தான் அந்த மஞ்சள் குளிச்சுட்டே இருக்கு. சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் போதே அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு? முதல்ல நீ யாரு? நீ மொழி சிறுபான்மை. நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற. அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு? என் வீட்டுக்கு தனியா போலீஸ் பரிசு போடுவியா? இல்ல வாட்ச்மேனா நின்று பாதுகாப்பியா? யாரு நீ? முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் தலைவன். அங்கதான் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவன், பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு. அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா? கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை பாதுகாப்பு. நீ யாரா? முதல்ல நீ யாரா? ஹூ ஆர் யூ? நீ யாரு? நீ பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? எப்படி பெரும்பான்மை? மதம். உலகத்துல எங்கடா மதம் ஜாதி வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கான்? மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான். அப்ப நாங்க பெருத்த தேசியனத்தின் மக்கள். என் மொழி தமிழ், என் குடி தமிழ், நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம். என் சமயம் இந்த கிறிஸ்தவம், என் மார்க்கம் இஸ்லாம், என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது. அன்னைக்கு நான் சைவனா இருந்தேன், வைணவனா இருந்தேன், இன்னைக்கு சமணனா இருந்தேன், சீக்கியனா இருந்தேன், பௌத்தனா இருந்தேன், இப்ப இந்துன்னு வருது. அஸ்பர்லா இந்துன்னு வருது. அப்ப நான் அப்படித்தான் நீங்க இது பண்ணணுமே ஒழிய இங்க ஒரு நாட்டு குடிகளை நீங்க சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு? எங்க வச்சு பாதுகாப்பு? என் வீட்டு வாசல வேல்கம்பு வெட்டர் வாளோட நிப்பி அப்படியே பாதுகாக்க? சரி, உங்களை என் மக்கள் ஓட்டு போட்டு 60 வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற. ஒரு பீத்தல், ஒரு பைத்தியக்காரத்தனமா அந்த பிதற்றல். எங்க கூட்டமும் நம்பி போய் இது இதை பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் இந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களையும் வச்சுக்கிட்டு சொத்தை பாதுகாத்துட்டு வசதியா உட்காந்துருக்கான். வேற என்ன பாதுகாப்பு? இதுல பிஜேபி வந்துடும். பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றா, வீர மகனா சொல்றா, நான் இருக்கிற வராது, என்னை தாண்டிதான் அந்த கோட்டாவன் தொடணும் அப்படி சொல்லு. வந்துடும் பிஜேபின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவன், ஒரு கட்சி, அது ஒரு ஆட்சி. மானங்கள் சொல்லணும்ல, வர விட மாட்டேன். என் மக்கள் தைரியமா இருங்க, வராது. பாரதிய ஜனதாவோ அந்த கட்சிகளோ இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மை ஒண்ணும் இல்ல. ஏன்னா நாங்க அதை செஞ்சிருவோம். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. பாரதிய ஜனதா வந்துடும், காங்கிரஸ் வரலாமா? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்குவீங்க? காங்கிரஸ் தலைவர்களை சொல்லுங்க. பிஜேபி இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம். இது மதவாதமா? பாரதிய ஜனதா இடிச்சது, RSS இடிச்சது, மசூதியை இடிக்க அனுமதித்தவன் எவன்? தம்பி, நான் கேட்கிறேன். நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட போறேன். 1 கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பணை போட்டு பேரிகார்டை போட்டு நீங்க போராடிட்டு போன்னு சொல்லல இல்லையா? ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க? 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் முன்னாடி தடுப்பீங்களா இல்லையா? அப்ப எப்படி கரசேவை மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உளவுத்துறை என்ன பண்ண? ஒரு ஆண்டு என்ன பண்ணுச்சு? அப்ப 3 கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண? அனுமதிச்ச. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை நீ உலக நாட்டின் கருப்பு தினமா மாத்தணும். தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி வரக்கூடாதுன்னு அந்த நாளை கருப்பு தினமா திட்டமிட்டு மாத்தினீங்க. நீங்க எல்லாம் இடிக்க அனுமதிச்சா. நீ ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு. எங்க மாறுபடுது? எங்க மாறுபடுது? எது GST இல்லையா? எதுல? நீட்லயா? இல்ல CAA NRC இல்லையா? இல்ல NIA இல்லையா? எந்த கொள்கையில? வெளியுறவு கொள்கையிலையா? பொருளாதார கொள்கையிலையா? மருத்துவ கொள்கையிலையா? பாதுகாப்பு கொள்கையில? இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது. ஒரே ஒன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றோம், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது. பூரா திருட்டு போயிடுங்க. நீ பேசிட்டு இருக்கிற. நீ என்னமா பிஜேபி வந்துடும். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு? காங்கிரஸ். 500 TMC 450 TMC வந்துகிட்டு இருந்த தண்ணி, காவிரியில் வந்துகிட்டு இருந்த தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு? வழக்கு போட்டதா யா கருணாநிதி. அந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. கச்சத்தீவை தான் தோன்றித்தனமா எடுத்து சிங்களனுக்கு தாரை வாத்து கொடுத்தது இந்தியாவோடதா? அந்த நிலப்பரப்பு
என்னோடது என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு? நீங்க. ஒரே ராத்திரியில சினிமாவை பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடற்றவன ராத்திரியில இறக்கி விட்டவ யாரு? நீ. இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம், அணு உலை, ஸ்டெர்லைட், மீத்தேன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? நீ. கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் தூக்கிட்டு போனது யாரு? நீ. அப்புறம் நீ புதுசா என்னமோ எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யப்படுற என்ன செய்யப்படுற? முதல்ல அந்த நாட்டில் இந்திய திணிச்சு, இந்த நாட்டில் என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டுட்ட? அப்ப பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ். சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்றுவிட முடியும்னு. அவனுக்கு இரு கரமும் கொடுத்து, வட்டி இல்லாத கடனை 80,000 கோடியை கொட்டி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக. நீங்க பேசிக்கிறீங்க இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு வச்ச காங்கிரஸ் வரலாம், அதை எப்படி அனுமதிக்கிறார்? 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்பதான் நீ ஆண்மகன். இந்திய கட்சி எதுக்குன்னு கேளு. சரி, பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாற்ற காங்கிரஸ் இல்ல கச்சத்தீவு மீட்புல 2 கட்சிக்கும் வேறுபாடு. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. எந்த இடத்துல? பாரதிய ஜனதாவே பேசுறியே, காங்கிரஸ் வரலாமா? ஏன் அதை குட்டி வர? என் இனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ மஞ்ச குடிக்கிற. நீ வேற எப்படி? வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திரா தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு நீ இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா? வாங்கிட முடியுமா சொல்லுங்க. திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வரலாம். ஏன்னா என் இனத்தை கொண்டு வச்சான்ல, என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கினால, அதனால வரலாம். ஐபிகே அனுப்பி என் இன மக்களை அழிச்சு ஒழிச்சாங்களா, வரலாம். காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுக்க வச்சால வரலாம். கச்சத்தீவை எடுத்து அது கொடுத்ததான்னு சொன்னா அதனால வரலாம். என்னது? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவீங்க தம்பி? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவாங்க இவங்க? ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை இந்த பாரதிய ஜனதாவில இருந்து இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம். அது மதவாத கட்சி. நீ மிதவாத கட்சியா? அவன் we are all Hindus சும்பா. நீ எஸ் we are all Hindus சும்பா. வேற அவன் சவுண்ட் இந்துத்துவா, நீ சாப்பிட்டு இந்துத்துவா. வேற என்ன சொல்லுங்க? 100 விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி, 90 விழுக்காடு இந்துக்கள் திமுக. நான் சொல்லல, தலைவரே சொல்றாரு என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள். இது பிஜேபியின் பீட்டியமா, நாங்க பீட்டியமா? சொல்லுங்கப்பா. என்ன என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு, இந்த புழுகினி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு. வரமாட்டான், நான் இருக்கேன் அப்படி சொல்லு. வந்துருவான் வந்துருவான். இத சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது. இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம், 40 பாராளுமன்றம், அதுக்கு ஒரு ஆட்சி. ஏய் என் காசை தரலாம், உனக்கு எதுக்குடா நான் வரி கொடுக்கணும்? ஜிஎஸ்டி கிடையாதுடா, தர முடியாதா? சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஈடி, அப்புறம் வார ஓடி, வெரி சாரி மோடி. இதானே இது ஒரு கேவலம். இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள். இதுக்கு சூடு எங்க பிடிக்குது? நேத்து கூட மழை தான் பெஞ்சிருக்கு. எங்க சூடு பிடிக்கும்? இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல. கேட்டது சீமான் இல்ல, சீமான்னா கேட்ட சின்னம் கொடுக்க கூடாது. அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்க கூடாது. அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா தூக்கிடு. அதானே அது. கேட்ட சின்னம் தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்வி? கேள்வியே இல்லை. அப்ப ரொம்ப நன்றி.